ஓம் சாந்தி. 12/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளை, நீங்கள் உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவர்களாக ஆக வேண்டும். உண்மையான வைஷ்ணவர்கள் உணவில் பத்தியம் கடைபிடிப்பதன் கூடவே தூய்மையாகவும் இருப்பார்கள்னு சொல்றாரு. உண்மையான வைஷ்ணவராக ஆனாதான் நம்ம தேவி தேவதா குலத்துக்கு போக முடியும். உண்மையான வைஷ்ணவர்கள் நம்ம தான். அது இப்போ இருக்கிற வைஷ்ணவர்கள்லாம் அந்த எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. நம்ம உண்மையான வைஷ்ணவர்கள் உணவுல பத்தியம் கடைபிடிக்கிறது கூடவே தூய்மையாகவும் இருப்பாங்கன்னு சொல்றாரு. கேள்வி: எந்த அவகுணம் நற்குணமாக மாறிவிட்டால் கவலைகள் துன்பம் தூர விலகிவிடும்ட்டு சொல்றாரு. ஒரு அவகுணம் நம்ம எல்லார்ட்டையுமே இருக்குது, கண்டிப்பா இருக்குது. அந்த அவகுணம் நற்குணமாக மாறிடுச்சுன்னா கவலைகள்லாம் ஓடிடும்ன்றாரு. அது நற்குணமா எப்படி மாத்துறதுன்னு யுக்தி சொல்றாரு. பதில்: அனைத்தையும் விட மிகப்பெரிய அவகுணம் பற்றுதல் ஆகும். எல்லாருமே யார் மேலேயாவது பற்றுதல் வச்சிருக்கோம் இல்லையா? மனிதர்கள் மேல, உடம்பு மேல, எல்லாத்தின் மேலேயும் பற்றுதல் இருக்குது. அதுதான் பெரிய அவகுணம்ன்றாரு. பற்றுதலின் காரணத்தினால் உறவினர்கள் நினைவு தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறதுன்றாரு. குரங்கின் உதாரணம் கூட இருக்குது இல்லையா? அந்த குரங்கு அது ஒரு குழந்தை செத்து போச்சுன்னா அது விடவே விடாதான், அப்படியே அது எலும்புக்கூட வர வரைக்கும் அப்படியே பிடிச்சிட்டே இருக்குமா. ஒருவருடைய உறவினர் இறந்து விட்டார் எனில் 12 மாதங்கள் வரை அவரை நினைவு செய்து கொண்டே இருக்கிறாங்க. கண்டிப்பா 1 வருஷம் அந்த துக்கம் போகாது, அது நினைவு பண்ணிட்டே இருப்பாங்க. முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டே இருக்கிறாங்க, நினைவு வந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? இதுதான் பற்றுதல்னு சொல்றது. அந்த போனவங்களை கூட விடாம பிடிச்சி வச்சிருக்கணும் இல்லையா மனசால. அது அவங்களுடைய கர்ம கணக்கு முடிஞ்சிடுச்சு, அவங்க போயிட்டாங்க. அவங்க அடுத்த ரீபத் எடுத்து வேற எங்க கர்ம கணக்கு இருக்கோ அதை முடிக்க போயிருக்காங்க. ஆனா அவங்கள நம்ம இங்க நினைவு செஞ்சு அழுதுகிட்டே இருக்கிறோம். அந்த நினைவு வந்துகிட்டே இருக்குது இல்லையா? இதுதான் பற்றுதல்ன்றாரு. இதே போன்று தந்தை நினைவு வந்து கொண்டிருந்தால் இரவு பகல் நீங்கள் தந்தையை நினைவு செய்தால் உங்களது கவலைகள் தூர விலகிவிடுன்றார். அவங்கள நினைக்கிறீங்களே, அவங்கள நினைக்கிறதுனால என்ன உங்க பாவமா போக போகுது? நீங்க இப்ப பாபாவை அதே மாதிரி பாபாவை நினைச்சீங்கன்னா இரவு பகல் பாபாவையே நினைச்சு 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 அழுதா கூட பரவாயில்ல, அன்பு கண்ணீர் சிந்தனா கூட பரவாயில்ல, பாபாவை நினைச்சீங்கன்னா உங்க கவலைகள்லாம் தூர விலகிடும்ன்றாரு. எந்த அளவுக்கு பாபா நினைக்கிறோமோ அவ்வளோ பிரச்சனைகள் முடிஞ்சு போயிடும் நம்ம வாழ்க்கையில. எவ்வாறு லௌகீக உறவினர்களை நினைவு செய்கிறீர்களோ அதே போன்று தந்தையை நினைவு செய்தால் ஆஹா சௌபாக்கியம்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையின் நினைவில் அமருங்கள் என்று தந்தை தினம் தினம் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். டெய்லியும் தானே சொல்றாரு, இங்க வந்தா ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு என்னை நினைவு செய்யுங்கன்னு சொல்றாரு. இன்று இதில் மற்றொன்றையும் சேர்க்கிறாரு. நினைவு மட்டும் செய்யாமல் இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றாரு. பரம்பிதா பரமாத்மா சிவனைத்தான் இறைத்தந்தை என்றும் ஞானக்கடல் என்றும் நாம் கூறுகிறோம். ஞானக்கடலாக இருப்பதால் ஆசிரியராகவும் இருக்கிறார் இல்லையா? ராஜயோகம் கற்பிக்கிறார். இதை புரிய வைப்பதன் மூலம் சத்தியமான தந்தை இவர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வாங்கன்னு சொல்றாரு. அவரு இறை தந்தை தான், அப்பா தான். அப்பாவின் கூடவே அவர் ஞான கடலா இருக்கனால ஆசிரியராகவும் இருந்து நமக்கு ராஜயோகம் கற்பிக்கிறாரு. இதை நீங்க சரியா புரிய வச்சீங்கன்னா சத்தியமானவர் சிவன் தான், அவர் தான் நம்மளுடைய அப்பா அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. நடைமுறை விஷயங்களை இவர்கள் சொல்றாங்க. அவர் அனைவருக்கும் தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்கதியின் வள்ளலாகவும் இருக்கின்றார்ன்ட்டு பாபா சொல்றாரு. மேலும் அவர் ஞானம் நேர்ந்தவர் எனவும் கூறப்படுகின்றார். தந்தை, ஆசிரியர், பதித்த பாவன, ஞான கடல் எல்லாமே ஒருத்தர் தான். முதலில் தந்தையின் மகிமை செய்ய வேண்டும். அவர் நமக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார் இல்லையா? ஆசிரியரா வந்திருக்கிறார். நாம் பிரம்மா குமாரிகள். பிரம்மாவும் சிவபாபாவின் படைப்பு தான் ஆவார். மேலும் இப்பொழுது இது சங்கம் யுகமாகும் சொல்றாரு. ராஜயோகத்தினுடைய லட்சியம் குறிக்கோள் கூட இருக்கிறது. நமக்கு ராஜயோகம் கற்பிக்கிறாரு யாரு? கடவுளே, இறைவனே சொல்லித்தராரு. ஆக ஆசிரியர் என்பது நிரூபணமாகுது இல்லையா? ஒரு ஏதாவது சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்க என்னன்னு சொல்லுவோம்? ஆசிரியர் சொல்லுவோம். ராஜயோகம் கடவுளே சொல்லி கொடுக்குறாரு. அதாவது இந்த சூட்சும லோகம், பரலோகம், இதை எப்படி இருக்கும், அங்க போறது, அங்க புத்தியை கொண்டு போறது, புத்தி யோகம், இதை தான் அவர் சொல்லி கொடுக்குறாரு. இது எந்த மனுஷனும் சொல்லித்தரல, இது இறைவனே சொல்லித்தராரு. அப்ப அவர் ஆசிரியர் என்று நிரூபணமாகிறது. மேலும் இந்த படிப்பே புது உலகிற்காக தான் சொல்லி பாபா சொல்றாரு. இங்க அமர்ந்து கொண்டு இதை உறுதியாக்குங்கள், பக்க ஆக்குங்கள். நான் என்னென்ன புரிய வைக்க வேண்டும் அது உள்ளுக்குள் தாரணை ஏற்பட வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ உள்ளுக்குள்ளார தாரணை ஏற்படணும். இப்ப என்னன்னா, நம்ம இப்ப டெய்லி முரளி படிக்கணும் இல்லையா? இதுல நான் வெளியில ஆட்கள்கிட்ட போய் புரிய வைக்கணும்னா, இப்ப நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லணும், செய்தி சொல்லணும் இல்லையா? இப்ப நம்ம என்னென்ன சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கு நம்பிக்கையை கொண்டு வர்றது அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள தாரணை ஏற்பட வேண்டும். சிலருக்கு அதிகம்
தாரணை ஏற்படுகிறது, சிலருக்கு குறைவாக ஏற்படுகிறது என்பதை அறிவீர்கள்னு சொல்றாரு. இங்கும் யார் ஞானத்தில் தீவிர வேகத்தில் செல்கிறார்களோ அவர்களுக்கு புகழ் ஏற்படுகிறதுன்னு பாபா சொல்றாரு. இங்க யார் நல்லா ஞானத்தை நல்லா படிக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, நல்லா சேவையும் செய்யறாங்களோ அவங்களுடைய புகழ் ஏற்படுகிறதுன்றாரு. பதவி உயர்வானதாக ஆகிவிடுகிறது. பத்தியத்தை பற்றியும் பாபா கூறுகின்றார். நீங்கள் முழுமையான வைஷ்ணவர்களாக அப்ப ஆகிறீங்க. வைஷ்ணவர்கள் என்றாலே சைவமாக இருப்பவர்கள். இந்த பிராமின்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க விஷ்ணு விஷ்ணு அதாவது விஷ்ணுபுரியில தான் நம்ம வந்திருக்கிறோம். அவங்கெல்லாம் விஷ்ணு குலத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சைவமா தான் இருப்பாங்க. புலால் போன்றவர்களே சாப்பிடாதவர்களா இருப்பாங்க. அவங்க தான் வைஷ்ணவர்கள். ஆனால் விகாரத்தில் செல்றாங்க. இப்ப வெளி உலகத்துல பாத்தீங்கன்னா அவங்க பிராமின்ஸ். ஆனா பாத்தீங்கன்னா எல்லாமே இப்பெல்லாம் யாரையுமே சொல்ல முடியல, எல்லாமே சாப்பிட்றாங்க. விஹாரத்திலையும் போறாங்கன்னு சொல்றாரு. பிறகு வைஷ்ணவனாக இருந்து என்ன பலன் இருக்கிறதுன்ட்டு கேட்கிறாரு. இப்போ வைஷ்ணவன்னா தூய்மையா இருக்கிறவங்க தான் வைஷ்ணவன். அதுல சாப்பாடும் குடித்தலும் தூய்மையா இருக்கணும், விஹாரத்திலையும் போகக்கூடாது. அப்போதான் உண்மையான வைஷ்ணவன் சொல்ல முடியும். வைஷ்ணவ குலத்தை சார்ந்தவர் என்று கூறிக்கொள்கின்றனர். அதாவது புலால் போன்ற தமோகுண உணவுகளை சாப்பிடுவது கிடையாது. அதனால வைஷ்ணவ குலம் சொல்லிக்கிறாங்க. தமோகுண பொருட்கள் எது எது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இப்ப நமக்கு பாபா சொல்லிட்டார். தமோ குணம் நமக்கு இந்த என்னென்ன குணம்? காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், அந்த உணர்ச்சி வசப்படுறது, டென்ஷன் ஆகுறது, கவலைப்படுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, கோவப்படுறது, இந்த மாதிரி இதெல்லாம் தமோ குணங்கள். இந்த தமோ குணங்கள் எதனால வருது அப்படின்னா இந்த சாப்பாட்டுனால தான் முக்கியமாக வருது. நம்ம என்னென்ன சாப்பாடு எடுக்கிறோமோ, அந்த நான்வெஜ் எடுக்கிறோன்னா அந்த இன்னொரு உயிரினத்தை அடித்து நம்ம சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டு அந்த தமோகுணம் அதனால நமக்கு வருது. அதே மாதிரி வெங்காயம் பூண்டு சாப்பிடும்போது நமக்கு அந்த தமோகுணம் வருது. அதனால பாபா தமோகுணத்தை பொருட்கள்ல என்னென்னு சொல்லிட்டாரு. நமக்கு அதை விட சொல்லிட்டாரு. எதுக்காகனா நம்ம உணர்ச்சி வசப்படக்கூடாது, உணர்ச்சியை விடணும், தேவதையா ஆகணும்னா இதெல்லாம் தேவைப்படுது. எல்லாத்துல இருந்துகிட்டே தூய்மையா இருக்கணும்னா, காம விகாரத்தை வெல்லணும்னா நம்ம இந்த உணவுகள்லாம் தவிர்க்கணும்ட்டு பாபா சொன்னதுனால, அது சிவபாபா சொன்னதுனால தான் பிரம்மா பாபா மூலமா நமக்கு சொல்லியிருக்கிறாரு இல்லையா. அதனால நம்ம அதை கேட்டு அதை நம்ம ஃபாலோ பண்றோம். சிலர் நல்ல மனிதர்களாகவும் இருக்கிறாங்க. அவர்கள்தான் தர்ம சிந்தனை உடையவர் அல்லது பக்தர் என்று கூறப்படுகிறாங்கன்னு சொல்றாரு. சிலர் என்னன்னா அங்க மற்ற பிராமின்ஸா இருக்கிறாங்க, நல்ல மனுஷங்களாகவும் இருக்கிறாங்க, தர்ம சிந்தனையுடையவர்களாகவும் இருக்கிறாங்க. அதனால பக்தர்னு சொல்லப்படுறாங்க. சன்னியாசிகளை தூய்மையான ஆத்மாக்கள் என்று சொல்லுவாங்க. மேலும் யார் தானம் போன்றவைகள் செய்கிறார்களோ அவர்களை புண்ணிய ஆத்மா, தானம் செய்யறவங்கள தான் புண்ணிய ஆத்மா என்று சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. இதன் மூலம் நிரூபணமாகிறது ஆத்மா தான் தானம் புண்ணியம் செய்கிறது. அதாவது புண்ணிய ஆத்மான்னு சொல்லும்போது அந்த உடல் அந்த கை மூலமா யார் செய்யறது? அந்த ஆத்மா தான் செய்யுது இல்லையா. அப்ப புண்ணிய ஆத்மான்னு சொல்லும்போது ஆத்மா தான் தானம் புண்ணியம் செய்கிறதுன்றது நிரூபணமாகுதுன்றாரு. அதனால்தான் புண்ணிய ஆத்மா, தூய்மையான ஆத்மா என்று கூறப்படுகிறது சொல்றாரு. அப்ப இந்த ஜென்மத்துல நம்ம புண்ணியம் செஞ்சோம்னா அந்த உடல் மூலமா செய்யறோம். அதானா அடுத்த பிறவில நமக்கு அந்த பலன் கிடைக்கும். அப்ப ஆத்மா தான் புண்ணியம் செய்யுது. அதனாலதான் புண்ணியாத்மா பாவாத்மான்னு சொல்றோம். தூய்மையான ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. ஆத்மாவில் எதுவும் ஒட்டாமல் நிர்லேப்பு இருப்பது கிடையாதுன்றாரு. ஆத்மால தான் எல்லாம் ஒட்டுது. நம்ம செய்யற நல்லது கெட்டது எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகுது. அதுல எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. இப்ப நம்ம இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன செஞ்சோம், நம்மளுடைய நடிப்பு என்னன்றது ஆத்மால ரெக்கார்ட் ஆயிட்டே வருது. அப்ப ஆத்மால எதுவும் ஒட்டாது அப்படின்னு கிடையாதுன்னு சொல்றாரு. ஏன்னா சாது சன்னியாசிகள் சொல்லிட்டாங்க, நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, உடம்புலதான் பாவம் ஏற்படும், உடம்ப கொண்டு போய் கங்கையில குளிச்சுட்டா சரியாயிடும், கங்கையில குளிச்சா பாவம் போயிடும்னு சொல்லிட்டாங்க. அது தப்பு. ஆத்மாலதான் பாவம் ஒட்டுது. இப்போ ஒரு கொலை பண்ணிட்டு நம்ம போய் கங்கையில குளிச்சுட்டா பாவம் போயிருமா? போகாது இல்லையா. நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்து போனாலும் திரும்ப அந்த ஆத்மால அந்த பாவம் ஸ்டோர் ஆயிருக்கு இல்லையா. ஒருத்தன் கொலை பண்ற சம்ஸ்காரம் ஸ்டோர் ஆயிருக்குது. அப்ப அவங்களுக்கு அது அந்த கர்மா ரிட்டர்ன்ற மாதிரி அவங்கள யாராவது கொலை பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம செய்யற பாவம் நம்ம கூடவே வரும். கர்மா நம்ம கூடவே வரும். அது ஆத்மால தான் ஸ்டோர் ஆகுது, உடம்புல கிடையாது. அந்த அந்த உடலை விட்டுட்டு கூட நம்ம போயிடலாம். ஆனாலும் ஊழ்வினை உறுத்து ஊட்டம்ட்டு ஒரு பழமொழி இருக்குது. நம்ம எத்தனை பிறவை எடுத்து போனாலும் நம்ம செய்யற தவறுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். அது கர்மா சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்க. இவ்வாறு நல்ல நல்ல வார்த்தைகளை இவன் நினைவு செய்ய வேண்டும்ன்றாரு. சாதுக்களையும் மகாத்மா என்றுதான் சொல்றாங்க. மகான் பரமாத்மா என்று சொல்வது கிடையாது. எப்பவுமே பரமாத்மாவை பாவ பரமாத்மா, புண்ணிய பரமாத்மா, மகான் பரமாத்மாலாம் சொல்ல மாட்டாங்க. அவர் என்னைக்குமே பாவம் புண்ணியம் எதுவுமே செஞ்சது கிடையாது. அவர் மட்டும் சிவனேன்னு இருக்கிறாரு.
அதாவது அந்த உலகாய விஷயங்கள் வந்து விடுபட்டு இருக்கிறார், மறுபிறவி எடுக்கிறது இல்ல. நம்ம தான் வந்து இங்க ஆத்மா வந்து நடிக்க வந்து பாவாத்மா, புண்ணியாத்மா, மகானாத்மாலாம் ஆகிறோம். ஆக சர்வ வியாபி என்று கூறுவது கூட தவறாகி விடுகிறதுன்றார். அனைவரும் ஆத்மாக்கள், யாரெல்லாம் இருக்கிறார்களோ அனைவருக்குள்ளும் ஆத்மா இருக்கிறதுன்றார். இப்போ உலகத்துல எத்தனை மனிதர்கள் இருக்காங்களோ அவங்களுக்குள்ளார ஆத்மா இருக்குது. மனிதர்கள் மட்டும் கிடையாது, ஜீவராசிகள்லாம் கூட அதுங்களுக்குள்ளாரையும் ஆத்மா இருக்குது. எல்லாமே உயிர் தான், அந்த உடல் எடுத்து நடிக்குதுங்க. படிப்பறிவு உள்ளவர்கள் மரத்திலும் ஆத்மா இருப்பதாக நிரூபித்து சொல்றாங்கன்னு சொல்றாரு. சிலர் படிக்கிறவங்க அந்த மரத்தை கூட ஆத்மா, மரத்துல கூட உயிர் இருக்குன்ட்டு சொல்றாங்க. 84 லட்சம் பிறப்பிறப்பு இருக்கிறது எனில் அதிலும் ஆத்மா இருக்கிறது என்று சொல்றாங்கன்னு சொல்றாரு. ஆத்மா இல்லையெனில் பிறகு எப்படி விருத்தி அடையும்ட்டு பாபா கேட்குறாரு. மனித ஆத்மாக்கள் ஜடத்திற்கு செல்ல முடியாது, ஆனால் மனுஷனா பிறந்தவங்க மனுஷனா தான் பிறக்க முடியும். மனுஷன் வந்து மரமாலாம் ஆக முடியாதுன்னு சொல்றாரு. இல்லை மீனாவோ இல்லை வேற உயிரினமாகவோ மனித ஆத்மாக்கள் பிறக்க முடியாது. சாஸ்திரங்களில் இப்படிப்பட்ட விஷயங்களை எழுதி வச்சுட்டாங்க. அதாவது இத்தனை ஜீவராசிகள் மாதிரி நம்ம பிறந்து கடைசியா மனுஷனா பிறக்கிறோன்ட்டு அப்படிலாம் கிடையாது. 6 அறிவுனா 6 அறிவு நம்ம தான் பிறக்க முடியும். 5 அறிவா தான் பிறக்கும். குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்றதெல்லாம் தப்பு. குரங்கா தான் பிறக்கும். 5 அறிவு உள்ள உயிரினம் எப்படி 6 அறிவா பிறக்கும்? அதெல்லாம் நடக்காது. அப்பனா நாய் வந்து வீடெல்லாம் பெருக்குதா, இல்லை வந்து பெட்டு போட்டுட்டு படுத்துக்குதா? அதெல்லாம் கிடையாது இல்லையா. நாய் அதெல்லாம் செய்யாது, அது நம்ம பழக்க விட்டா செய்யும். அதனால நாய்க்கு அந்த விஷயங்கள்லாம் தெரியாது. அதுமாதிரி நாயா பிறப்போம், பூனையா பிறப்போம் அப்படிலாம் கிடையாது. மனித ஆத்மா தான் பிறப்பெடுக்கும். இந்திரபிரஸ்தத்தை ஏமாற்றியதால் கல் போன்று ஆகிவிட்டனர் சொல்றாரு. இந்திரபிரஸ்தம்ன்றது பாண்டவர்களின் நகரம். இப்போது தந்தை அமர்ந்து நமக்கு புரிய வைக்கிறார். தேகத்தின் சம்பந்தங்களை விடுத்து தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு கூறுகின்றார். சாஸ்திரத்துல இந்த மாதிரி எழுதிட்டாங்க. அதை இந்திரபிரஸ்தத்தை ஏமாற்றியதுனால கல் போன்ற ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது பாண்டவர்களின் நகரம் தான் இந்திரபிரஸ்தம். அங்க வந்து ஏமாத்ததுனால கல் போல ஆக்கிட்டாங்கன்ட்டு சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்காங்கன்றாரு. ஆனா பாபா இப்ப அமர்ந்து நமக்கு புரிய வைக்கிறாரு. இப்ப அவர் எல்லாத்தையும் மறந்துருங்க. தேக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்காங்கன்ட்டு என் ஒருவனை நினைவு செய்யுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. உங்களது 84 பிரிவுகள் இப்ப முடிவடைந்து விட்டதுன்றாரு. இப்ப எல்லாருமே உலகத்துல இருக்கிற எல்லாருமே வானப்பிரஸ்த நிலைன்ட்டார். இப்போது தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும். துக்கதாமும் அசுத்தமான இடமாகும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப இந்த இருக்கிற உலகம், நம்ம இருக்கிற உலகம் அசுத்தமான இடம். சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் தூய்மையான இடங்களாகுன்றாரு. இதை புரிந்திருக்கிறீர்கள் அல்லவா? சுகதாமத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளின் முன் தலை வணங்குறாங்க. சொர்க்கத்துல இருக்கிறாங்க இல்லையா தேவதைகள், அவங்க முன்னாடி போயிட்டு தலை வணங்குறாங்க. பாரதத்தில் புது உலகில் தூய்மையான ஆத்மாக்கள் இருந்தனர், உயர்ந்த பதவியில் இருந்தனர் என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப கோயில் எல்லாம் கட்டியிருக்காங்கல்ல, அந்த கோயில் தான் நமக்கு சாட்சியே. அந்த லட்சுமி நாராயணன் சிலையா இருக்கிறாங்களோ அவங்க ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அவங்க புது உலகில தூய்மையான ஆத்மாக்கள் இருந்தாங்க, உயர்ந்த பதவியில இருந்தாங்கன்றது அந்த கோயில் தான் வந்து சாட்சின்றாரு. என்னிடத்தில் எந்த குணங்களும் இல்லை என்று இப்போது பாடுறாங்க, இப்படித்தான் இருக்குன்றனர் சொல்றாரு. இப்ப யாருக்குமே எந்த குணங்களும் கிடையாது இல்லையா. மனிதர்களிடத்தில் பற்றுதல் கூட அதிகமாக இருக்கிறது. இறந்து போனவரையும் நினைவு செய்யறாங்க. இவர் எனது குழந்தை என்பது புத்தியில் வருகிறது. கணவர் அல்லது குழந்தை இறந்துவிட்டால் அவரை நினைவு செய்து கொண்டே இருக்கிறாங்கன்றாரு. மனைவி 12 மாதங்கள் வரை அதிகமாக நினைவு செய்து கொண்டேதான் இருக்கிறார். முகத்தை மூடி அழுது கொண்டே இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இதே போன்று முகத்தை மூடிக்கொண்டு இரவு பகல் நீங்கள் தந்தையை நினைவு செய்தால் கவலைகள் தூர விலகிடுன்றார். ஆத்மால எவ்வளவு சக்தி நிறையும். ஒரு மனுஷனை நினைக்கிறத விட பாபாவை நினைக்கும் போது, அப்பாவை சிவனை நினைச்சீங்கன்னா நற்றுணையாவது நமச்சிவாயவே. இப்ப போனவங்கள நினைச்சு அழுகுறீங்களே, சரி அவங்க இருந்தா மட்டும் நம்ம போனா நம்ம நினைச்சு யாரும் அழுவாங்க? எல்லாம் மறந்துடுவாங்க, எல்லாம் ஒரு நாளைக்கு மறந்துடுவாங்க. எல்லாரும் வந்தோம் போக தான் போறோம் இல்லையா. எல்லாரும் ஒரு நாள் வந்து தனியா போய் தான் ஆகணும். நடிக்கிறதுக்காக வந்தோம், நடிப்பு முடிச்சுட்டு கிளம்பிதான் ஆகணும். யாரை நினைச்சு யாரை எழுதி என்ன பண்றது? அதனால பாபா சொல்றாரு, என்ன நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பாவம் போகும், உங்களுடைய கவலைகள் எல்லாமே தூரம் விலகிடும்ன்றாரு. என்ன நினைச்சிட்டு முகத்தை மூடிக்கொண்டு இரவு பகல் நினைங்கன்றாரு. தந்தை கூறுகின்றார், எவ்வாறு நீங்கள் கணவரை நினைவு செய்து கொண்டே இருக்கிறீர்களோ அவ்வாறு என்னை நினைவு செய்தால் உங்களது விக்கிரமங்கள் பாவம் ஃபுல்லா அழிஞ்சிரும்ன்றாரு. விக்கிரமங்கள் விநாசம் ஆகிடும். இப்படி செய்யுங்கள் என்று தந்தை யுக்திகளை நமக்கு கூறுகின்றார். இன்று இவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டது, இவ்வளவு லாபம் ஏற்பட்டது என்று வியாபாரிகள் தினமும் கணக்கு எழுதுறாங்க, கணக்கு பார்க்கறாங்க. சிலர் மாதம் ஒரு முறை பார்க்கறாங்க. சில வியாபாரிகள் மாசம் ஒரு தடவை எவ்வளவு வருமானம், எவ்வளவு லாபம், எவ்வளவு நஷ்டம்னு பார்ப்பாங்க. சிலர் டெய்லியுமே பார்த்துட்டு தான் வந்து படுப்பாங்க. இங்கும் இது மிகவும் அவசியமானது. இங்கேயும் நம்ம வந்து டெய்லி நம்ம கணக்கு வழக்கு பார்க்கணும். காலையில நான் யாருக்கா துக்கம் கொடுத்தனா பாபா எவ்வளவு நேரம் நினைச்சேன்,
சார்ட்ல வைக்கணும்ன்றாரு. பாபா நினைக்க நினைக்க தான் ஆத்மால பாவம் அழியும். நம்ம வந்து தூய்மையா ஆயிட்டே போக முடியும், சேவையும் நல்லா செய்ய முடியும். அதனால டெய்லியுமே சார்ட் வைங்கன்றார். தந்தை அடிக்கடி புரிய வைத்திருக்கின்றார். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளாகிய நீங்கள் சௌபாக்கியசாலிகள், 1000 மடங்கு பாக்கியசாலிகள்ன்றாரு. நம்ம என்ன சொல்றாரு, நீங்கெல்லாம் யார் தெரியுமா? சௌபாக்கியசாலிகள். உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இறைவனுடைய குழந்தையா நம்ம மாறி இருக்கோம்ல, அதுவே பெரிய விஷயம். 1000 மடங்கு பாக்கியசாலிகள், கோடி மடங்கு பாக்கியசாலிகள், பல மடங்கு பாக்கியசாலிகள்ன்றார் பாபா. எந்த குழந்தைகள் தங்களை சௌபாக்கியசாலிகள் என நினைக்கிறார்களோ அவர்கள் அவசியம் நல்ல முறையில் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருப்பாங்கன்றாரு. நம்மளாம் இப்ப சௌபாக்கியசாலிகள் நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அவரை நினைச்சிட்டே இருப்போன்றார். அவர்கள் தான் ரோஜா மலர்களாக ஆவாங்க. இதை சுருக்கமாக புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. நறுமணமுள்ள மலர்களாகத்தான் ஆக வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. முக்கியமானது நினைவிற்கான விஷயமாகும். முக்கியமானதே பாபா நினைவு தான். அவரை நினைக்க நினைக்க அவர் மேலே பூவோட சேர்ந்த நாரும் மணக்கிற மாதிரி நம்மளும் மணக்க ஆரம்பிச்சிருவோம். சன்னியாசிகள் யோகா என்ற வார்த்தையை சொல்லிட்டாங்க. என்னை நினைவு செய்யுங்கள் அல்லது என் நினைவு இருக்கிறதா என்று லௌகீக தந்தை கேட்க மாட்டார். இப்ப வீட்டுல ஒரு அப்பா இருக்கிறாரு, குழந்தைங்கள வந்து நினைங்க நினைங்க நான் சொல்லிட்டு இருப்பாரு, தானாவே அந்த குழந்தைங்க அவரை நினைச்சிட்டே இருக்கும். என் நினைவு இருக்கா அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. தந்தைக்கு குழந்தை, குழந்தைக்கு தந்தையின் நினைவு இருக்கத்தான் செய்யும் இல்லையா? அப்பா வருவாரு, அப்பா வர டைம் அப்பா சாக்லேட் வாங்கிட்டு வருவாரு, அப்பா எங்க இருந்தாலும் அப்பா நினைவு இருக்கத்தான் செய்யும் இல்லையா? இது சட்டமாகுன்றாரு. இது ஒரு லாவே. அப்ப பாபா நினைச்சுதானே ஆகணும். ஆத்மான்னு புரிஞ்சுட்டு அவரை நினைக்கணும்ல. எங்க அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்கு யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, மேல ஒருத்தர் இருக்கிறாரு ஆண்டவன், அவர் தான் எங்க அப்பா அப்படின்னு ஞாபகம் இருக்கணுமா இல்லையா? இங்க கேட்க வேண்டி இருக்கிறதுன்ட்டு நம்மள சொல்றாரு. இங்க கேட்க வேண்டியிருக்கதான். என்ன கேட்க வேண்டியதுன்னா, என் நினைவு இருக்கான்ட்டு அவர் கேட்க வேண்டியது இருக்குதான். ஏனெனில் மாயை மறக்க வச்சிருது. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் ஓடுது. ஏன்னா நம்மளுடைய கர்ம கணக்கு, நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் வந்து நம்மள மாயா மாதிரி வந்து நம்மள பாபாவே மறக்க வச்சிருது. அவ்வளவு விஷயங்கள் முழு நாளும் நடக்குது, அதுல பாபாவே மறந்து போயிடும். அதனால பாபா இங்க கேட்க வேண்டியதா இருக்கு நம்மள. இங்கு வருகிறீர்கள், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்று புரிஞ்சுக்கிறீங்க. ஆக தந்தையின் நினைவு கூட இருக்க வேண்டும்ன்றார். சென்டருக்கு வாங்க வாங்கன்னு சொல்றாங்கல்ல, போனா நமக்கு தான் நல்லது இல்லையா? அங்க வந்து பாபா நினைவு இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா பாபா நினைவு இருக்கும். எல்லாரும் பார்க்கும் போதும் இவங்க எல்லாரும் பாபா குழந்தைகள்ன்ற ஞாபகம் இருக்கும். அப்ப தானா பாவம் அழிஞ்சிரும், நமக்கு தான் நன்மை. அதனாலதான் சென்டருக்கு வரும்போது நமக்கு பாபா நினைவு எளிதாகவே இருக்குன்றார். அதனால் தான் தந்தை சித்திரங்களையும் உருவாக்குகின்றார், அதை கூடவே வைத்திருக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப பாபா படங்கள்லாம் உருவாக்கி அதனாலதான் பேட்ஜ் எல்லாம் கொடுத்தாரு. பேட்சை குத்திக்கிட்டு பேட்சை பார்க்கும் போதெல்லாம் பாபா ஞாபகம் வரும் இல்லையா? நான் இந்த மாதிரி ஆக போறேன். இப்ப ஏதோ நம்ம வெளியே போறோம், எங்கேயோ வாயுமண்டலம் அங்க சரியில்லை, அங்க யார் யாரோ எப்படியோ இருக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து நம்ம அங்க இருக்கிறோம் அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து நம்மளும் அந்த மாதிரி மாறாம பேட்சை பார்த்துக்கணும் அடிக்கடி. இதுதான் நான் இந்த மாதிரி ஆக போறேன், பாபா இருக்காரு என் கூட அப்படின்ட்டு அந்த பேட்சை பார்க்கும்போது நான் போறோம். அதனால கூடவே வைத்திருக்க வேண்டும்ன்றார். முதலில் தந்தையின் மகிமையிலிருந்து ஆரம்பிங்கன்னு சொல்றாரு. யார் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் பாபா யாருன்னு சொல்லுங்க. இவர் நமது பாபா, அதாவது அனைவருக்கும் தந்தை ஆவார், அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஆவார், ஞான கடல் ஆவார், ஞானம் நிறைந்தவர் ஆவார்ன்ட்டு பாபா சொல்றார். பாபா நமக்கு சிருஷ்டி சக்கரத்தின் முதலிடை கடையின் ஞானத்தை கொடுக்கின்றார். இதன் மூலம் நாம் திரிகாலதரிசியாக ஆகிவிடுகின்றோம். பாபா நமக்கு வந்து இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு, எப்படி இது 4 யுகங்களா பிரிஞ்சு இப்ப நடக்குது, எல்லாத்தையும் நமக்கு சொல்லிட்டார். அதனால நம்ம 3 காலத்தையும் தரிசிக்கக்கூடியவங்களா ஆயிட்டோம். இப்ப தீர்க்க தரிசனம்லாம் சொல்றாங்கல்ல, இப்போ இந்த 2024 இது நடக்க போகுது, 25ல அது நடக்க போகுது. பாபா நமக்கு 3 காலத்தையும் தரிசிக்கக்கூடியவர்களாம் ஆக்கிட்டாரு. திரிகாலதரிசியாக இந்த சிருஷ்டியில் மனிதர்கள் யாருமே இருக்க முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. வேற யாருக்குமே தெரியாது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா. பாபா நமக்கு ஞானத்தை கொடுத்து எல்லாமே இதெல்லாம் நடக்க போகுது, ரெடி ஆகுங்கன்ட்டு சொல்லிட்டே இருக்கிறார். திரிகாலதரிசிகளாக இந்த சிருஷ்டியில் மனிதர்கள் யாருமே இருக்க முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. தந்தை கூறுகின்றார், இந்த லட்சுமி நாராயணனும் திரிகாலதரிசி கிடையாது. லட்சுமி நாராயணனுக்கே என்ன நடக்க போகுது, நம்ம இறங்கி வருவோம், அடுத்து திரேதாயுகம் போவோம், அடுத்து துவாபரயுகம் போவோம்ன்றது தெரியாது, அவங்களுக்கே தெரியாது அடுத்து என்ன நடக்க போகுது. ஆனா நமக்கு தெரியும் அடுத்து சத்தியுகம் வரப்போகுது, அடுத்து அதுக்கப்புறம் திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், திரும்ப நம்ம இந்த மாதிரி ஆகும். திரும்ப நம்மள பாபா வந்து தேர்ந்தெடுத்து பாடம் எடுப்பாரு. அப்படி 3 காலத்தையும் தரிசிக்கக்கூடியவங்களா நம்மள ஆக்கிட்டாரு. இவர் திரிகாலதரிசியாக ஆகி என்ன செய்ய போகிறார்? நீங்கள் ஆகிறீர்கள் மற்றும் ஆக்குறீங்கன்னு சொல்றாரு. லட்சுமி நாராயண் நாய் என்ன பண்ண போறாங்க? நீங்க தான் திரிகாலதரிசி ஆகி மற்றவங்களையும் ஆக்குறீங்கன்றாரு. இந்த லட்சுமி நாராயணிடம் ஞானம் இருந்தால் பரம்பரையாக நடைபெற்று வரும், இடையில் விநாசம் ஆகிவிடுகிறது. இப்ப நடுவுல இப்ப எப்படி விநாசம் பூகம்பம்லாம் வருது, அது மாதிரி திரேதாயுகத்திலயும் ஒரு பூகம்பம் வரும். திரேதாயுகம் முடியும் போது அந்த தூய்மை இழக்கும் போது, அந்த தேவி தேவதைகள் தூய்மை இழக்கும் போது தேக அபிமானத்துல வரும்போது வாம மார்க்கத்துல போயிடுறாங்க. அப்ப வந்து விநாசம், அப்பயும் ஒரு பூகம்பம் வந்து எல்லாம் கடலுக்கு அடியில போயிடுது.
ஆகையால் பரம்பரை என்று கூற முடியாது. அதனால தெரியாது. லட்சுமி நாராயணுக்கு ஞானம் இருந்துச்சுன்னா அது பரம்பரை பரம்பரை எல்லாருக்கும் வந்திருக்கும். அதனால வரலன்றாரு. ஆக குழந்தைகள் இந்த படிப்பை நல்ல முறையில் சிந்தனை செய்ய வேண்டும். இப்ப பாபா சொல்ற எல்லாத்தையும் நம்ம சிந்தனை செய்யணும். நீங்களும் வேந்தலும் இந்த படிப்பை சங்கமத்தில் தான் படிக்கிறீங்க. நீங்கள் நினைவு செய்வது கிடையாது. தேக அபிமானத்தில் வந்து விடுகிறீங்க எனில் மாயை அடி கொடுத்து விடுகிறது. இப்ப பாபாவே நினைக்கல, முழு நாளும் தேக அபிமானத்துல நம்ம பழையபடியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கலியுகத்துல எப்படி வாழ்ந்தோமோ அந்த மாதிரி வாழ்ந்தோம்னா மாயா நம்மள நல்லா பலார்னு அடி கொடுத்துருதுன்றாரு. 16 கலைகள் நிறைந்தவர்களாக ஆகின்ற போதுதான் விநாசத்திற்கான ஏற்பாடும் நடைபெறும் சொல்றாரு. இப்ப நம்ம எத்தனை கலை இருக்கிறோம்? ஆத்மால ஒரு கலையும் இல்லாம இருக்கிறோம். என்னைக்கு நம்ம 16 கலையும் நிறைஞ்சவரா ஆகிறோமோ, 108 பேராவது அட்லீஸ்ட் ஆயிரணும். கண்டிப்பா சத்தியோகம் முதல்ல வர்றவங்க 16 கலைகள் நிரம்பினவங்களா தான் இருப்பாங்க. 16 கலைகள் நிரம்பினாதான் விநாசத்திற்கான ஏற்பாடும் நடைபெறும்ன்றார். அவர்கள் விநாசத்திற்காக, நீங்கள் அழிவற்ற பதவிக்காக ஏற்பாடுகளை இப்ப செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்றாரு. அவங்க முழு உலகமும் விநாசம் எப்படி பண்றதுன்னு பார்த்துன்னுக்குறாங்க. நம்ம அதெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம பாபா வழியில நடந்து அழிவற்ற பதவிக்காக இப்ப ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்கிறோன்றாரு. கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களுக்கான யுத்தம் நடைபெறவே இல்லை. உண்மையிலே மகாபாரத யுத்தம்னா அந்த கௌரவர்கள் ஒரு பக்கம் பாண்டவர்கள் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டாங்க, அப்படி இல்லைன்றாரு. கௌரவர்கள் மற்றும் யாதவர்களுக்கு தான் நடைபெறுகிறதுன்றாரு. இந்த யுத்தமே நமக்கு கிடையாது. பாண்டவர்கள் பக்கம் கிருஷ்ணர் இருப்பாரு, காப்பாத்திருவாருல, அந்த மாதிரி நமக்கு சிவபாபா இருக்கிறாரு. நம்ம நினைவுல மாயாவை தான் ஜெயிக்கிறோம். மற்றபடி நமக்கும் அவங்களுக்கும் சண்டை கிடையாது. வெளிநாட்டுக்காரவங்களுக்கும் இங்க இருக்கிற கடவுளை நம்பாதவங்களுக்கும் நமக்கும் அவங்களுக்கும் சண்டை கிடையாது. நம்ம யாருக்கிட்டையும் போய் பேச்சாலேயோ கையாலேயோ சண்டையே கிடையாது. ரத்தம்லாம் சிந்த போறது கிடையாது. நமக்கு மாயாவோட தான் மல்யுத்தம். அந்த 5 விகாரத்தை வென்று போக போறோம். சைலண்டா இருந்து அமைதி சக்தி மூலமா, நம்ம யோக பலத்தின் மூலமா உலகையே ஆள போறோம். மற்றபடி அவங்க யாதவர்கள் குண்டு போட்டு அழிச்சுக்குவாங்க. அவங்களே 2 பூனையும் சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி. அப்புறம் ராஜ்யம் கிருஷ்ணருக்கு அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா? அது மாதிரி கௌரவர்கள் இங்க கடவுளை நம்பாதவங்க. நம்ம சொல்றோம் நான் பி கேஸ், நம்ம சொல்றத கேட்காம மாயா வழிபடி நடக்கிறவங்க அவங்களும் அழிஞ்சு போயிடுவாங்க. நாடகப்படி பாகிஸ்தானும் உருவாகிவிட்டது. எப்போது உங்களது பிறப்பு ஏற்பட்டதோ அப்போதுதான் அதுவும் ஆரம்பமானதுன்றாரு. இப்போது தந்தை வந்திருக்கின்றார் எனில் அனைத்தும் நடைமுறையில் ஏற்பட வேண்டும் அல்லவா? இப்ப எல்லாமே பாபா வந்துட்டாருன்னா எல்லாமே நடக்கும்ன்றாரு. ரத்த நதி ஓடும், பிறகுதான் நெய்யாறு ஓடும் என்று இங்குதான் கூறப்பட்டிருக்குது. இப்போது பாருங்கள், சண்டையிட்டு கொண்டே இருக்கிறாங்க இல்லையா? இந்த இடத்தை கொடுத்து விடுங்கள், இல்லைனில் சண்டையிடுவோம்ட்டு சொல்றாங்க. அதாவது ஒரு நாடு இன்னொரு நாடை கைப்பற்றுறதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த பாதையை கடக்க கூடாது, இது எமது பாதையாகும். அவர்கள் என்ன செய்ய முடியும்? படகு எப்படி செல்லும்? பிறகு கலந்துரையாடுகின்றனர். அப்போ இந்த பக்கம் வரக்கூடாது, அந்த பக்கம் வரக்கூடாது, எங்க ரோடு, அது எங்க இடம் அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப என்ன பண்றது? அவங்க கப்பல்லாம் எப்படி போகும்? அந்த வழியா தானே போகணும். அப்புறம் கலந்து பேசுறாங்க, அவசியம் கருத்து கேட்கறாங்க. உதவிக்கான நம்பிக்கை ஏற்பட்டிருந்தாலும் அதை தங்களுக்குள்ளேயே அழித்து விடுவார்னு சொல்றாரு. இங்கு கூட உள்நாட்டு கலவரம் என்பது நாடகத்தில் பதிவாகி இருக்குது. அதாவது வெளிநாட்டுல அணுகுண்டு போட்டு அழிச்சுக்கிறாங்க. ஆனா பாரதத்துல எப்படி அழிவு ஏற்படும்னா உள்நாட்டு கலவரம் நடக்கும். அதாவது மத கலவரம் மாதிரி ஒரு நாடு ஒரு பிரதேசம் கலவரம் மாதிரி நடக்கும்ன்றாரு. இப்ப நடந்தது இல்லையா? அப்ப அங்கங்க நடக்குது. அதெல்லாம் ட்ரெய்லர் மாதிரி நடக்குது. கடைசியா ஒட்டுமொத்தமா இந்து முஸ்லிம் அந்த சண்டைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிரும். அது நாடகத்துல பதிவாயிருக்குன்றாரு. அது ஒரு பக்கம் நடக்கும். ஆனா நமக்கு பாபா யோகா பலத்தின் மூலமா காட்சிகள் காட்டுறது, நம்ம ஒரு பக்கம் நம்மளை கூட்டு போயிடுவாரு, நம்மள அவர் சைடு கூட்டு போயிடுவாரு. அதனால நம்ம எதுலையும் சிக்க மாட்டோம். நமக்கு ஒரு சைடு வேற மாதிரி நடக்கும், அவங்களுக்கு சுத்தி எல்லாருக்குமே அழிவு நடக்கும். இப்போது தந்தை கூறுகின்றார், இனிய குழந்தைகளை மிக மிக புத்திசாலிகளாக ஆகுங்கள். இங்கிருந்து வெளியில் வீட்டிற்கு சென்றது மறந்துடாதீங்கன்றாரு. நம்ம பாபா ஞானத்தை சொல்றாரு, எல்லாம் கேட்குறோம். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே பழையபடி ஆயிடுறோம். பழையபடி ஆனீங்கன்னா அப்புறம் போய் நீங்க கௌரவர்கள் லிஸ்ட்ல சேர்ந்துருவீங்க, மாட்டிக்குவீங்க, கடைசியில கலவரத்துல மாட்டிக்குவீங்க. இப்ப பாபா பேச்சு கேட்டு பாபா சொல்ற வழி கேட்டீங்கன்னா கலவரத்தெல்லாம் மாட்டாம அழகா மதுபன் கூட்டு போயிடுவாரு. கடைசி சீன்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க யோகா பலத்துல காட்சியை பார்த்துட்டு சரீரத்தை விட்டுட்டு நம்ம போயிடலாம் பரந்தாமத்துக்கு. இல்லைன்னா இங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்புறம் கலவரத்துல மாட்டிக்குவீங்கன்றார். இங்கு நீங்கள் வருமானம் சேமிப்பதற்காக வரீங்க. நம்ம எதுக்கு வரோம்? மதுபனுக்கு வருமானத்தை அடையத்துக்காக வரோம். சிறிய சிறிய குழந்தைகளை அழைத்து வருகிறீர்கள், அவர்களது பந்தனத்தில் இருக்க வேண்டியிருக்கிறது. இப்ப சின்ன குழந்தைங்களை நம்ம விட்டுட்டு போக முடியாது, கூடயே கூட்டுட்டு போறோம்னா அவங்க நினைப்பே வந்துட்டு இருக்கும், பாபா நினைக்க முடியாது. இங்க ஞானக்கடலின் கடற்கரைக்கு வரீங்க, எந்த அளவு வருமானம் செய்வீர்களோ நல்லதாகும். மதுபனுக்கு போறோம். மதுபன் ஒரு பீச் மாதிரி, ஞானக்கடலுடைய கடற்கரை.
பீச் மாதிரி. அது எப்படி பீச்சில் போய் உட்காந்தா ஒரு அமைதி கிடைக்குதோ அந்த மாதிரி மதுபனுக்கு போனோம்னா ஞான கடலுடைய பீச் அது. அங்கே எந்த அளவுக்கு வருமானம் செய்வீங்களோ அப்படி செய்யுங்க, அவ்வளோ நல்லதுன்றாரு. இதில் ஈடுபட்டு விட வேண்டும். அந்த அதாவது நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மளால பாபா நினைக்க முடியல இல்லையா, வேலை வெட்டி குழந்தை குட்டின்னு எவ்வளோ கஷ்டமா இருக்கு. மதுபனுக்கு போயிட்டு ஒரு 7 நாள் பட்டியில் உட்காந்து நல்லா ஃப்ரீயாக நல்லா பாபாவை நினைவு பண்ணி பாவத்தெல்லாம் அழிச்சிடணும். அங்கேயே பாவத்தை அழிச்சிடணும். 4 தாமத்துக்கு போய் சுற்றி பாபாவை நல்லா நினைவு பண்ணி, அங்கே மாயெல்லாம் வரும் ஆனால் அதெல்லாம் கேர் பண்ணாமல் நம்ம பாபாவை நினச்சி நினச்சி பாவத்தை அழிச்சிடணுன்றாரு. இதில் ஈடுபட்டு விட வேண்டும். அழிவற்ற ஞான ரத்தினங்களால் புத்தி பையை நிரப்பிக் கொள்வதற்காக தான் நீங்கள் வரீங்கன்றாரு. இப்போ இந்த ஞான ரத்தினங்கள்ல புத்தியில நிரப்பதான் நம்ம மதுபனுக்கு போறோம். போலநாத்தாக இருப்பவரே புத்தி பையை நிரப்பி விடுங்கள் என்று பாடுறீங்கள் அல்லவா. அத ஜம்பம் போலே அப்படின்ட்டு ஒரு பாட்டு சங்கரருக்கு பாடுவாங்க. பர்லோ பர்லோன்ட்டு பாடுவாங்க. புத்தியை நிரப்புங்க, பைய நிரப்பிட்டு எடுத்துட்டா போறோம். சாகும் போது என்ன பையா தூக்கிட்டு போறோம். சங்கரர்கிட்ட போயிட்டு பைய நிரப்புனா எந்த பைய நிரப்புறது, நம்ம என்ன போகும்போது எந்த பைய எடுத்துட்டு போவோம். கடவுள் பைய நிரப்புறாருன்னா போகும்போது ஆத்மா தனியா போகும்போது ஆத்மால மனசு புத்தி சம்ஸ்காரம் தான் இருக்கு. புத்தி என்ற பையை தான் நிரப்ப சொல்றாங்க. புத்தியில என்ன ஸ்டோர் ஆகும், புத்தியில ஞான ரத்னங்கள் தான் ஸ்டோர் ஆகும். இந்த ஞானத்தை தான் நமக்கு ஸ்டோர் பண்ணி அனுப்புறாரு. இதுதான் நமக்கு சோறு போட போகுது. இப்ப நம்ம சம்பாதிக்கிற காசு எல்லாம் மண்ணில் போயிடும். ஆனா நமக்கு கடைசி வரைக்கும் வரக்கூடியது இந்த ஞானம் தான். இந்த ஞானத்தை எவ்வளவு படிக்கிறோமோ அது நம்ம கூடவே வரும். அதனால புத்தி பையை நிரப்பி விடுங்கள்ட்டு பாடுறீங்க அல்லவா. பையை நிரப்பி விடுங்கள் என்று பக்தர்கள் சங்கர் முன் சென்று சொல்றாங்க. அவர் சிவன் சங்கரே ஒன்று என்று நினைச்சிட்டாங்க. சிவனும் சங்கரனும் ஒண்ணுன்னு நினைச்சிட்டாங்க. சிவனுக்கு உடம்பே கிடையாது, சங்கரருக்கு உடம்பு இருக்கு. அவர் தேவதை, இவர் சிவன் நிராகார் பரம்பிதா பரமாத்மா. சிவ சங்கர மகாதேவ் என்று கூறிவிடுகின்றனர். சங்கரையும் சிவனையும் ஒன்னா சேர்த்து சிவனும் சங்கரும் மகாதேவன் சொல்லிடுறாங்க. அதை சிவனுக்கு தான் உடம்பு இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. அவர் தான் சங்கரர்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா சிவன் வேற சங்கரர் வேறன்ட்டு பாபா புரிய வைக்கிறார். ஆக மகாதேவன் பெரியவராக ஆகிவிடுகிறார். இந்த மாதிரி சிறிய சிறிய விஷயங்கள் மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். இந்த பக்தியில இதுதான் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டதுனால குழப்பங்கள் ஆயிடுச்சு. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணுன்றாரு. இப்போது நீங்கள் பிராமணர்களாக இருக்கிறீங்க, ஞானம் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது குழந்தைகளாகி உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. இப்போ நம்ம பிகே ஆயிட்டு நான் பாபாட்ட இருந்து ஞானம் எடுத்துட்டு இருக்கிறோம். மனிதர்கள் படிப்பின் மூலம் விழிப்படைகிறாங்க இல்லையா, நடத்தைகளும் நல்லதாக ஆகிவிடுகிறது. இப்போ மனுஷங்க எப்படி விழிப்படைகிறாங்கனால அந்த எஜுகேஷன் இருந்தால் விழிப்படைஞ்சிடுறாங்க இல்லையா. நடத்தை கூட மாறிடும். இப்போ ஒருத்தர் டாக்டர் ஆகிறாரு, வக்கீல் ஆகிறாருன்னா அவர் நடத்தையில மாற்றம் தெரியும். டாக்டர் ஆயிட்டானாலே அந்த தானாவே மாற்றங்கள் வந்துடும். அந்த மாதிரி படிச்சு படிச்சுதான் நம்ம மாற்றம் வரும். இப்போது நீங்க படிக்கிறீங்க. யார் அனைவரும் விட அதிகமாக படிக்கிறாங்களோ மற்றும் கற்பிக்கிறார்களோ அவர்களது நடத்தைகளும் நன்றாக இருக்கும் சொல்றாரு. அந்த ஞானத்தை யார் நல்லா கேட்டு கேட்டு மற்றவங்க சொல்றாங்களோ கண்டிப்பா சொல்றவங்க அந்த மாதிரி நடக்கணும். இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க இல்லையா. இப்போ நம்ம மற்றவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்றோம், ஆலோசனை சொல்றோம், அட்வைஸ் சொல்றோம்னா நம்ம அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கணும். இல்லாம சொல்லிட்டு இருந்தா அதை யார் நம்புவாங்க. அதனால அவங்களோட நடத்தையும் நன்றாக இருக்குன்றாரு. அனைவரின் நடத்தைகளை விட மிக நல்ல நடத்தை மம்மா பாபாவினுடையது என்று நீங்கள் சொல்வீங்க. கரெக்டு தானே. ஃபர்ஸ்ட் அவங்க தானே மாறி காட்டினாங்க. 16 கலைகள் நிரம்பி போயிருக்காங்க இல்லையா பாபாவை நினைச்சு. 2 மணிக்கு எஞ்சி யோகா பண்ணுவாங்க மம்மா. இப்போ அவங்களோட நடத்தை எல்லாரை விட நல்ல நடத்தை மம்மா பாபாவினுடையது. பிரம்மா பாபா கோவப்பட்டதே கிடையாதான். அப்ப எந்த அளவுக்கு நல்ல நடத்தையா இருந்திருக்கிறார். இவர் பெரிய தாயாக ஆகிவிடுகிறார். இவருள் பிரவேசம் செய்து குழந்தைகளை படைக்கின்றார். சிவபாபா பெரிய தாய் பிரம்மா பாபா உடல்ல நுழைஞ்சி நம்மளெல்லாம் படைக்கிறார். தாய் தந்தை இணைந்து இருக்கிறாங்க இல்லையா, எவ்வளவு குப்தமான விஷயமாகுன்றாரு. அந்த அர்த்தநாரீஸ்வரர் சொரூபம் மாதிரி 2 பேரும் சிவனும் பிரம்மாவும் விஷ்ணுவும் இணைஞ்சிருக்கிறாங்க. விஷ்ணுவும் ஆக கூடியவர் அவர் தான் பிரம்மா. அவர் உடம்புல இவர் 2 பேரும் இணைஞ்சிருக்கிறாங்க. எவ்வளவு குப்தமான விஷயமாகும். எவ்வாறு நீங்கள் படிக்கிறீர்களோ அதே போன்று மம்மாவும் படித்தாங்க. அவரை தத்தெடுத்தார். புத்திசாலியாக இருந்தார் மம்மா. அதனால் தான் நாடகப்படி சரஸ்வதி என்று பெயர் பெற்றார். பிரம்மா சரஸ்வதின்னு சொல்லுவாங்கல்ல, பிரம்மா சரஸ்வதி ஜோடி கிடையாது. பிரம்மா பாபா வயசானவர், அத பக்தியிலையும் தாடி காமிச்சிருப்பாங்க. சரஸ்வதி எங்க காமிச்சிருப்பாங்க. சரஸ்வதி மம்மா தான். மம்மா சின்ன பொண்ணு, பிரம்மா பாபா வயசானவர். அது பிரம்மா சரஸ்வதி எல்லாம் கரெக்டா பக்தியில இருக்கு பாருங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். அந்த படத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்க. ஞானத்துக்கும் பக்திக்கும் லிங்க் இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். பிரம்மபுத்திரா நதி பெரிய நதியாகும். கடல் மற்றும் பிரம்மபுத்திரா நதியில் தான் மேலாவே நடைபெறுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இவர் பிரம்மா பெரிய நதியாக இருக்கிறார். ஏன்னா அவர் தானே, அவர் உடம்புல தானே ஞானத்தை சொல்றாரு. பெரிய நதியா அவர் தான் இருக்காரு. இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் இப்ப யார் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சிவபாபா கொஞ்சம் சொன்னாலும் பிரம்மா பாபா தான் நிறைய புரிய வைக்கிறாரு. ஆனா பாபா சொல்றாருன்னு நமக்கு புரிய வைக்கிறார்.
தாயாகவும் இருக்கிறார் அல்லவா, நமக்கு தாயாக இருக்கிறது கூட பிரம்மா பாபா தான். இனிமேலும் இனிய குழந்தைகளாகிய உங்களை எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்கிறார். நம்ம எப்படி கடந்தோம், எங்கேயோ ஒரு மூலையில கடந்தோம், நம்மளை எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்கிறார். 2 பேரும் தான், பாப் தாதா, பிரம்மா பாபா, சிவபாபா. குழந்தைகளாகிய உங்களை தான் தந்தை பார்க்கிறார். அவர் யாரையும் நினைக்க மாட்டார், நம்மளதான் நினைப்பார் இல்லையா. இவரது ஆத்மாவும் தந்தை தான் நினைவு செய்ய வேண்டும். அந்த சிவபாபா யாரையும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம தான் அவரை நினைக்கணும். பிரம்மா பாபாவுடைய ஆத்மாவும் கூட சிவபாபா தான் நினைவு செய்யணும். தந்தை கூறுகின்றார், நாம் இருவரும் சிவபாபா பிரம்மா பாபா குழந்தைகளை பார்க்கின்றோம்ட்டு சொல்றாரு. ஆத்மாவாகிய நான் சாட்சியாக இருந்து பார்க்க கூடாது, ஆனால் தந்தையின் சகவாசத்தின் மூலம் நானும் அவ்வாறே பார்க்கிறேன்ட்டு யார் சொல்றது, இவரு சொல்றாரு, பிரம்மா பாபா சொல்றாரு. சாட்சியாக இருந்து அவர் பார்க்க கூடாது, இருந்தாலும் பாபா கூட இருந்து பார்க்கறதுனால நானும் அவ்வாறே பார்க்கறேன், குழந்தைகளை பார்க்கறேன்னு சொல்றாரு. தந்தையின் கூடவே இருக்கிறேன் அல்லவான்ட்டு பிரம்மா பாபா சொல்றாரு. அவரது குழந்தையாக இருப்பதால் கூடவே இருந்து பார்க்கிறேன்ட்டு பாபா சொல்றாரு. அப்படியே இது பிரம்மா பாபா உடல்ல சிவபாபா, பிரம்மா பாபா ஆத்மா நெற்றிபுரத்துல இருக்கிறாரு, அவர் பக்கத்துல சிவபாபா அமர்ந்துட்டாரு. 2 பேரும் பக்கத்துல இருக்கிறாங்க பாருங்களேன், எவ்வளவு ஒரு பாக்கியம் செஞ்சவர் அவரு. கூடவே பக்கத்துல அதே உடம்புல அந்த உடம்ப கொடுத்துட்டாரு. அந்த உடம்புல 2 பேரும் ஒன்னா இருந்து குழந்தைகளை பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் உலகிற்கு எஜமானனாகி சுற்றி வருகிறேன், நான் தான் செய்கிறேன் என்பது போன்று உணர்கிறேன்ட்டு பாபா சொல்றாரு. நான் திருஷ்டி கொடுக்கிறேன், தேக சகிதமாக அனைத்தும் மறக்க வேண்டி இருக்கிறது, மற்றபடி குழந்தை மற்றும் தந்தை இருவரும் ஒன்று போல ஆகிவிடுகிறோம்ட்டு பாபா சொல்றாரு. நமக்கு திருஷ்டி கொடுக்கறாரு. இந்த உடலை எல்லாத்தையும் மறக்க வேண்டியிருக்குன்ட்டு சொல்றாரு பிரம்மா பாபா சொல்றாரு. மற்றபடி குழந்தை மற்றும் தந்தை இருவரும் ஒன்று போல ஆகிவிடுகிறோம், ஆக அதிகமாக முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்போ நிறைய முயற்சி செய்யணும்ன்றாரு. அப்ப அப்படியே பாபா நினைச்சு பாபாவும் நம்மளும் ஒரு மாதிரி ஆயிடுறோம்னு சொல்றாரு. அம்மா பாபா அனைவரையும் விட அதிகமாக சேவை செஞ்சாங்க. உண்மைதானே, அவங்க ஆரம்பத்துல அந்த யஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ணி 350 பேர், அப்ப எவ்வளவு பேர் சரணாங்க, அவங்களெல்லாம் பாலனை பண்ணி அவங்க எல்லாரையும் வெளிநாட்டுக்கு அனுப்புனது, சேவை செய்ய வச்சது எல்லாமே அம்மா பாபா தானே. ஆரம்பத்துல இருந்து செஞ்சது அவங்க தான். அதனால அவங்க தான் நம்மளை விட அதிகமா சேவை செய்யறாங்க. வீட்டிலும் தாய் தந்தை அதிகம் சேவை செய்வாங்க இல்லையா. ஒரு வீடு இருக்குன்னா குழந்தைகளை விட அம்மா அப்பா தானே உழைப்பாங்க. அந்த மாதிரி சேவை செய்பவர்கள் பதவி அவசியம் உயர்ந்ததாக அடைவார்கள் எனில் பின்பற்ற வேண்டும் அல்லவான்றாரு. இப்ப அம்மா பாபா தான் அதிகம் சேவை பண்ணியிருக்காங்க, பதவியும் அதிகமா லட்சுமி நாராயண் பதவி அடைய போறாங்கன்னா அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா, அவங்கள மாதிரியே நம்ம சேவை செய்யணுன்றாரு. தந்தை எவ்வாறு அபகாரம் செய்பவர்களுக்கு உபகாரம் செய்கிறாரோ அவ்வாறே நீங்களும் பின்பற்றுங்கள்ட்டு சொல்றாரு. இப்ப நமக்கு ஏதாவது நம்ம இந்த ஞானத்தை சொல்ல போறோம், நம்மள ஒரு மாதிரியா பேசுறாங்கன்னா நமக்கு உடனே ஒரு மாதிரி ஆயிடுது. அபகாரம் செய்யறாங்க, அப்போ நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்களுக்கும் உபகாரம் செய்யுங்க. அப்படிதான் பிரம்மா பாபா அம்மா செஞ்சாங்க, கெட்டது செஞ்சவங்களுக்கும் நல்லது செஞ்சாங்க. அந்த மாதிரி அவங்களே நீங்க பின்பற்றுங்கன்றாரு. இதன் பொருளையும் இப்ப சிவபாபாவும் அப்படித்தானே, சிவபாபாவை எவ்வளவோ திட்டுறாங்க, உலகமே திட்டுது. இப்ப கூட ஏதாவது நடந்தா இந்த கடவுள் என்னதான் பண்றாரு, ஏன் கடவுள் இப்படி பண்றாருன்னு கேக்குறாங்க. கடவுளுக்கு கண்ணே இல்லையான்ட்டு கேக்குறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு தான் போயிட்டு நன்மை செய்ய வந்திருக்கிறாரு. இதன் பொருளையும் நீங்க புரிஞ்சுக்கணும். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், வேறு யார் கூறுவதையும் கேட்காதீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. யாராவது ஏதாவது கூறினால் கேட்டும் கேட்காது போல இருந்துடுங்க. இப்ப வெளி உலகத்துக்கு போறோம்ல, அவங்க நீங்க ஏன் இதுல போயிட்டீங்க, உங்களுக்கு என்ன வயசு, அதுக்குள்ள இதெல்லாம் போய் சேர்றீங்க அப்படின்ட்டுலாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்க கேட்டும் கேட்காத மாதிரி இருந்துட்டு போங்கன்றாரு. ஏன்னா நமக்கு தெரியும் நல்லது எது கெட்டது எது. இப்ப விநாசம் நடக்க போகுது, இதுல எப்படி தப்பிக்கணும், இந்த உலகத்துக்கே இந்த செய்தியை நம்ம கொடுக்கணும், நம்ம நன்மைக்கு தான் பாபா வந்திருக்காரு, பாபா கடவுளே எனக்கு பாடம் எடுக்கிறாருன்னு நமக்கு தான் தெரியும். அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க பக்தி பண்ணிட்டு சாதாரணமா இருப்பாங்க, அவங்க கடவுள் யாருன்னு கூட தெரியாது. தெரியாம அவங்க அஞ்ஞானத்துல சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம கேட்க கூடாது, கேட்டும் கேட்காம இருக்குன்றாரு. நீங்கள் புன்முறுவல் செய்து கொண்டே இருந்தால் அவர்கள் தானாகவே குளிர்ந்து விடுவார்கள். நீங்க அவங்க சொல்றத அப்படியே மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி சொல்ல வேண்டாம், கேட்கும் கேட்காத மாதிரி இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க குளிஞ்சிருவாங்க. யாராவது கோபப்பட்டால் நீங்கள் அவர் மீது மலர் தூங்கள் என்று பாபா கூறியிருக்கிறார். இப்ப நம்ம இப்படிதான் அமைதியா இருப்போம், சிரிச்சுக்கிட்டு இருப்போம், இருந்தாலும் நம்ம மேல கோவப்படுவாங்க சிலர். அவங்களுக்கு நீங்க மலர் பொழிங்கன்றாரு. மலர் பொழிங்கன்னா நீங்க அமைதி சக்தி கொடுங்கன்றாரு. நீங்கள் அபகாரம் செய்கிறீர்கள், நாங்கள் உபகாரம் செய்கிறோம் என்று சொல்லுங்க. சுயம் தந்தையே சொல்றாரு, முழு உலகிலும் உள்ள மனிதர்கள் எனக்கு அபகாரிகளாக இருக்கிறாங்க. கடவுளே சொல்றாரு, கடவுளையே திட்டுறாங்க, அப்புறம் நம்மள திட்ட மாட்டாங்களா. எல்லாம் இந்த திட்டு வசைப்பாடுறதுக்கெல்லாம் நம்ம ரெடியா இருக்கணும். யார் வேணாலும் பிகேஸே எப்படி வேணாலும் திட்டுவாங்க, அதனால ரெடியா. ஏன்னா கடவுளே நம்ம திட்டு வாங்குறாரு, அப்ப நம்ம மட்டும் என்ன. என்னை சர்வவியாபி என்று சொல்லி எவ்வளவு நிந்தனை செய்யறாங்க. நாயில பூனையில
உங்க அப்பா ஒரு நாயின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு கோவம் வரும். அத கடவுளை போய் நாயின்னு சொல்றாங்க. நாயில இருக்கிறாரு, பூனையில இருக்கிறாரு, கடவுள் தான் வராருன்னு நாயை பார்த்து சொல்றாங்க. அப்ப எவ்வளவு ஒரு அது அது எத்தனை அறிவு உயிரினம் அவரை போயிட்டு அந்த உயிரினத்தை போய் கடவுளோட கம்பேர் பண்றாங்க. அப்படி எவ்வளவு நிந்தனை செய்யறாங்க. நான் அனைவருக்கும் உபகாரம் செய்கிறேன், குழந்தைகளாகிய நீங்களும் அனைவருக்கும் உபகாரம் செய்யக்கூடியவர்கள்ட்டு சொல்றாரு. அப்படி திட்டினா கூட நான் எல்லாருக்கும் நல்லதுதான் செய்யறேன், நீங்களும் நல்லது செய்கின்றார். நாம் எப்படி இருந்தோம், இப்போது என்ன ஆகிறோம் என்று நீங்க சிந்திங்க. உலகுக்கு எஜமானர்களாக இப்ப ஆகிறீங்க, நினைத்து கூட பார்க்கல. பலருக்கு வீட்டில் அமர்ந்தபடியே காட்சி சாட்சாத்காரம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனா சாட்சாத்காரத்தினால் எதுவும் ஏற்பட்டு விடாது. இப்ப ஆரம்பத்துல காட்சி எல்லாரும் கிடைச்சுதான் எல்லாரும் வந்தாங்க. பிரம்மா பாபாவுடைய காட்சி, கிருஷ்ணர் காட்சி எல்லாம் கிடைச்சி இந்த இடத்துக்கு போ அப்படின்ட்டு கனவுலாம் வந்திருக்கும். அதனாலதான் வந்திருப்பாங்க பிகே ஆகி. ஆனா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்றாரு. சிறிது சிறிதாக மரம் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும். புதிய தெய்வீக மரம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்குது அல்லவா. இது எல்லாமே பாபா தான் செய்யறாரு. பிரம்மா பாபா மேல இருந்து அவ்யக்த வதனத்துல இருந்து நிறைய சேவை பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த காட்சி கிடைக்கிறது, கனவுல வர்றது, இதெல்லாம் அவரு செய்யறதுதான். சிவபாபா காட்சி காட்டுறாரு. அவ்யக்த பாப்தாதா தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா மரம் வந்து விருத்தி அடைஞ்சிட்டே போகுன்றாரு. நமது தெய்வீக மலர்களின் தோட்டம் உருவாகி கொண்டிருக்குது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். 33 கோடி தேவதைகள் வந்தாகணும். அவங்க எல்லாருக்கும் ஞானம் போயிட்டு அவங்க எல்லாரும் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 16 கலைகள் நிரம்பிடுச்சுன்னா விநாசம் ஏற்பட்டும்னு சொல்றாரு. சத்தியுகத்தில் தேவதைகள் தான் இருப்பாங்க. பிறகு சக்கரம் சுற்ற ஆரம்பித்து விடுகிறது. இப்ப இது எல்லாமே முடிஞ்சு நம்ம சொர்க்கத்துல தேவதைகள் வந்துருவாங்க. அப்புறம் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து சக்கரம் சுத்த ஆரம்பிக்கும்ன்றாரு. இது எல்லாமே ஒரு சக்கரம், பிறவி சக்கரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது 84 பிறவி சக்கரத்தை நம்ம சுத்தி வரோம். 84 பிறவிகளும் அவர்கள் தான் எடுப்பார்கள். யார் எடுத்தாங்களோ, தேவதைகளா யார் வாழ்ந்தாங்களோ சொர்க்கத்துல ஃபர்ஸ்ட் பிறவில இருந்து, அவங்கதான் 84 பிறவிகள் எடுப்பாங்க. மற்ற ஆத்மாக்கள் எங்கிருந்து வருவார்கள்? நாடகத்தில் எத்தனை ஆத்மாக்கள் இருக்கிறாங்களோ யாரும் நடிப்புல இருந்து விடுபட முடியாது. இதெல்லாம் எனக்கு மோட்சம் வேணும், எனக்கு அடுத்த பிறவியே வேணாம் அப்படிலாம் எனக்கு கடவுளே தப்பிக்க முடியாது. அப்புறம் எங்க நீங்க கடவுளே வந்தாகணும் நாடகத்துல நடிக்கிறதுக்கு. அப்புறம் நீங்க நடிகரா இருந்துகிட்டு நாடகத்துல நடிக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா வந்து நடிச்சுதான் ஆகணும். அடுத்த கல்பத்துல இந்த ரோல் பிளே பண்ண நம்மளே தான் வந்தாகணும். யாரும் இங்க நடிப்புல இருந்து விடுபட முடியாதுன்றாரு. எத்தனை ஆத்மா கவுண்ட் இருக்குதோ அத்தனை ஆத்மாவும் வந்து இங்க கீழே சரீரம் எடுத்து எத்தனை பிறவி நடிக்கணுமோ அத்தனை பிறவி நடிச்சுதான் ஆகணும். இதுல யாரும் தப்பிக்க முடியாதுன்றாரு. இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும். இதெல்லாம் யார் சொல்றது? டைரக்டர் சொல்றாரு. டைரக்டர் சொன்னா கேட்டுதானே ஆகணும். நம்மளாம் ஆத்மா நடிக்க வந்திருக்கிறோம். எந்தெந்த ட்ரெஸ்ஸை போட்டு எந்தெந்த நேரத்துல எங்கெங்க நடிக்கணுமோ அங்கங்க நடிச்சுதான் ஆகணும். இந்த சக்கரம் இப்போது சுற்றி கொண்டே இருக்கிறது. ஆத்மா ஒருபோதும் குறைவது கிடையாது, சிறிது பெரிதாக ஆவது கிடையாதுன்றாரு. உடம்புதான் சின்னது பெருசா மாறுது, ஆத்மா அப்படியேதான் இருக்கு. அதனாலதான் வயசானாலும் நான் ஒரு யங் கேர்ள்னு சொல்லுவாங்க, நான் சின்ன பொண்ணு மாதிரி இருக்கேன் அப்படின்னுவாங்க. ஏன்னா ஆத்மாக்கு வயசே ஆகிறது இல்லை, உடம்புக்கு தானே வயசாயிடுது. அதனால வயசானாலும் ஆத்மா அப்படியேதான் இருக்கு. தந்தை வந்து இனிமேலும் இனிய குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகளே சுகம் கொடுப்பவர்களாக ஆகுங்கள் என்று சொல்றாரு. இப்ப நமக்கு என்ன சொல்றாரு? அவர் இனிமையானவர் இல்லையா, அவர் இனிமையான மலைன்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு முரளில. ஸ்வீட்டான மலைன்னும் போது அப்ப நம்ம மலையோட குழந்தை, ஸ்வீட் மலையோட குழந்தை எப்படி இருக்கணும்? ஸ்வீட்டா தானே இருக்கணும். சுகம் கொடுப்பவர்களாக ஆகுங்கள்ன்ட்டு சொல்றாரு. உங்களை சுத்தி சுகம்தான் பரவணும், துக்கம் பரவக்கூடாதுன்றார். தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ளாதீங்க என்று தாய் சொல்லுவாங்க அல்லவா, அது மாதிரி பிரம்மா பாபாவும் சொல்றாரு. உங்க பிகேஸ் ஃபேமிலியோட சண்டை போட்டுக்காதீங்க. எல்லையற்ற தந்தையும் குழந்தைகளுக்கு சொல்றாரு. நினைவு யாத்திரை மிகவும் ஈஸி, எளிதாகும். அவரை நினைக்கிறது ஈஸி. எங்க போனாலும் பாபா நினைச்சுக்கோங்க. அந்த யாத்திரை பல பிரிவுகளாக செய்து வந்தீர்கள். காசி, ராமேஸ்வரம், கோயில் கோயிலா சுத்துனீங்க, அதெல்லாம் பல பிறவி செஞ்சிட்டீங்க. இப்போ ஒரே ஒரு யாத்திரை செய்யுங்க, நினைவு யாத்திரை. பாபா எங்க இருந்தாலும் பாபா நினைங்க, ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபா நினைங்க. இருப்பினும் ஏனில் இறங்கி பாவ ஆத்மாக்களாக ஆனீர்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம யாத்திரை பண்ணி தான் வந்தோம். காசி போனோம், ராமேஸ்வரம் போனோம், கங்கையில போய் குளிச்சோம். ஆனாலும் பாவாத்மாக்களை தான் ஆயிட்டோம்னு சொல்றாரு, இறங்கி இறங்கி. இது ஆன்மீக யாத்திரை என்று தந்தை சொல்றாரு. இந்த யாத்திரை பண்ணீங்கன்னா பாவம் போயிடும். நீங்கள் இந்த மரண உலகிற்கு திரும்பி வரக்கூடாது. இப்ப நம்ம கலியுகத்துல திரும்ப பிறக்க கூடாதுன்னா நம்ம பாபாவை நினைச்சு பாவம் அழிஞ்சு பரந்தாமத்துக்கு போயிடணும். அந்த யாத்திரையை முடித்து திரும்பி வந்துருவாங்க. அந்த காசி ராமேஸ்வரம் போனா திரும்ப வீட்டுக்கு வருவாங்க. பிறகு முன்பு போலவே ஆயிடுவாங்க. அப்புறம் எப்படி நல்லவங்க அப்படியே நல்லவங்க மாதிரி போவாங்க. அங்க கங்கையில குளிச்சுட்டு வந்தா பாவம் போயிடும்ட்டு வந்து பார்த்தா இங்க எல்லாம் திரும்ப திரும்ப முன்பு எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி எல்லா அக்கிரம அநியாயமும் பண்ணிட்டு இருப்பாங்க, பாவம் பண்ணிட்டே இருப்பாங்கன்றாரு. நாம் சொர்க்கத்திற்கு செல்வோம் என்பது நீங்கள் அறிவீர்கள். நம்ம அப்படி கிடையாது. இந்த யாத்திரையை முடிச்சுட்டு தூய்மையாகி போயிடுவோம், நல்லவங்களாகி தான் போறோம், சொர்க்கத்துக்கு போவோம்ட்டு உங்களுக்கு தெரியும். சொர்க்கம் இருந்தது, மீண்டும் அது ஏற்படும்ட்டு சொல்றாரு. இந்த காலச்சக்கரம் சுற்றியே ஆக வேண்டும். உலகம் ஒன்றுதான், மற்றபடி நட்சத்திரங்கள் எல்லாம் உலகம் கிடையாது.
இந்த நட்சத்திர இந்த கேலக்சி ஃபுல்லா இருக்க சோலார் சிஸ்டத்துல இந்த சன்னை சுத்தி எல்லா பிளானட்டும் சுத்திட்டு இருக்குதுல்ல, அதுல பூமியில மட்டும்தான் வாழ முடியும். மனுஷன் வாழறதுக்கான எல்லா அம்சமும் எதுல இருக்குன்னா பூமியில தான் இருக்கு. நிலம், நீர், காற்று எல்லாமே இருக்குது. நிலாவுக்கு போனாலும் வாழ முடியாது. வேற எந்த பூமிக்கு முன்னாடி இருக்கிற கிரகத்துக்கு வந்தீங்கன்னா எரிஞ்சு போயிடும். அங்கெல்லாம் போனோம்னா எரிஞ்சு போயிடும். பூமிக்கு பின்னாடி இருக்கிற கிரகத்துக்கு போனோம்னா உறைஞ்சு போயிடுவோம். அவ்வளோ கூலிங்கா இருக்கும். அதனால தட்ப வெப்பநிலை எல்லாம் கரெக்டா இருக்கிற ஒரே ஒரு இடம் வந்து உலகம்தான். அந்த உலகம் ஒண்ணுதான். மற்றபடி நட்சத்திரங்கள்லாம் உலகம் கிடையாது. மேலே சென்று பார்ப்பதற்கு தலையை எவ்வளவு உடைச்சிக்கிறாங்க. இன்னும் எங்கெங்கயோ போகணும்லாம் அந்த சயின்டிஸ்ட் தலையை உடைச்சிக்கிறாங்க. தலையை உடைத்து உடைத்து மரணம் எதிரிலேயே வந்து விடுன்றாரு. இப்படியே தலையை உடைச்சிட்டே இருந்தீங்கன்னா மரணம் வந்துடும். இவை அனைத்தும் விஞ்ஞானமாகும்ன்றாரு. மேலே செல்வார்கள், பிறகு என்ன நடக்கும்? மரணம் எதிரில் இருக்கிறதுன்றாரு. ஒரு புறம் மேலே சென்று தேடுறாங்க, மற்றொரு புறம் மரணத்திற்காக அணுகுண்டுகளை தயார் செய்து கொண்டிருக்கிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. விநாசத்துக்கான இதெல்லாம் அவங்களே தான் பண்ணிக்கிறாங்க. யானை தன்னை மேல மண்ணவாரி போட்ட மாதிரி ஒரு பக்கம் மேல போய் கண்டுபிடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் மரணத்திற்கு தயாராகிட்டு இருக்கிறாங்கன்றாரு. அணுகுண்டு கண்டுபிடிக்கிறாங்க. மனிதர்களின் புத்தி எப்படியெல்லாம் இருக்கிறது பாருங்கள். யாரோ தூண்டுதல் கொடுப்பதாகவும் நினைச்சுக்கிறாங்க. உலக யுத்தம் அவசியம் ஏற்படும் என்று சுயம் கூறுகின்றனர். அவங்களே சொல்லிக்கிறாங்க, வந்துருச்சு, இப்போ ஒரு வேர்ல்டு வார் கண்டிப்பா நடக்கும்ட்டு அவங்களே சொல்றாங்க. இது அதே மகாபாரத யுத்தமாகும். இப்போது குழந்தைகளாகிய நீங்களும் எந்த அளவுக்கு முயற்சி செய்வீர்களோ அந்த அளவுக்கு தான் நன்மை செய்வீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ பாபாவுக்கு உதவியாளரா நம்ம இருக்க முடியும் எப்பன்னா நம்ம நல்லா முயற்சி பண்ணாதான். அந்த அளவுக்கு தான் உலகத்துக்கு நன்மை செய்ய முடியும். அந்த பதவி தான் நம்ம அடைய முடியுன்றார். குதாவின் குழந்தைகளாக இருக்கிறீங்க, இறைவனுடைய குழந்தைகளாக இருக்கிறீங்க. பகவான் தனது குழந்தைகளாக ஆக்குறார் எனில் நீங்கள் பகவான் பகவதிகளாக ஆகிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவருடைய குழந்தை ஆயிட்டாலே நம்ம அவரை மாதிரி ஆயிடணும் இல்லையா? அதனால பகவான் பகவதிகளா ஆகிறீங்கன்றார். லட்சுமி நாராயணனை தேவி தேவதைகள் என்று சொல்றாங்க அல்லவா? கிருஷ்ணரை கடவுள் என்று சொல்றாங்க. ராதை அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனா கிருஷ்ணர் மட்டும் கடவுளாம் சொல்றாங்க. சரஸ்வதிக்கு புகழ் இருக்கிறது, ராதைக்கு கிடையாது. பிறகு கலசத்தை லட்சுமியிடம் காண்பிக்கிறாங்க. இந்த தவறும் செய்துட்டாங்கன்றாரு. சரஸ்வதிக்கு பல பேர்கள் வச்சுட்டாங்க. அது நீங்கள் தான் சொல்றாரு. சரஸ்வதி யாருன்னா நம்ம தானே முரளியை படிச்சு படிச்சு மத்தவங்க சொல்லிட்டு இருக்கிறோம். மம்மா சரஸ்வதினா நம்மளாம் மாஸ்டர் சரஸ்வதி, மாஸ்டர் மம்மா எல்லாருக்கும் புரிய வைக்கிறோம் இல்லையா? அதனால அது நீங்கள் தான்றாரு. தேவிகளுக்கு பூஜைகள் நடைபெறுகிறது என்றால் ஆத்மாக்களுக்கு கூட பூஜை ஏற்படுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த சாலி கிராமமா அந்த குட்டி குட்டியா கல்லு வச்சு பூஜை செய்வாங்க, குட்டி குட்டி லிங்கம் வச்சு, அது சாலி கிராமம் பூஜை. ஆத்மாக்களுக்கு கூட பூஜை நடக்குது. தேவிகள்னா அந்த சிலை செஞ்சு வச்சு பூஜை செய்யறாங்க. தந்தை குழந்தைகளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் இப்ப புரிய வச்சிட்டு இருக்கிறாரு. நல்லது. இனிமேலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எவ்வாறு தந்தை அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்கிறாரோ அதே போன்று தந்தையை பின்பற்ற வேண்டும். யார் என்ன பேசினாலும் கேட்டும் கேட்காது போன்று இருந்துவிட வேண்டும். புன்முறுவலுடன் இருக்க வேண்டும். ஒரு தந்தை கூறுவதை மட்டுமே கேட்க வேண்டும். 2வது பாயிண்ட், சுகமானவர்களாகி அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ளக்கூடாது. புத்திசாலிகளாகி தனது பையை அடிவற்ற ஞான ரத்தினங்களால் நிறைத்து கொள்ள வேண்டும். இப்ப மாயா எதையோ விஷயத்த கொண்டு சண்டை போட வச்சிருது, புத்தியை கெடுத்து விடுது. ஏன்னா அந்த ஞானத்தை ஸ்டோர் பண்ணக்கூடாது, அதுக்காக இந்த வேலையை பண்ணுது. அதனால புத்திசாலியாகி ஞானத்தை ஸ்டோர் பண்ணிக்காங்க. இதை தான் நம்ம இப்போ நாளைக்கே போனோம்னா கூட என்ன எடுத்துட்டு போக போறோம்? கை நிறைய நிறைச்சி எதை எடுத்துட்டு போக போறோம்னா அந்த ஞான ரத்தினங்கள் தான் நிறைச்சி எடுத்துட்டு போக போறோம். அதனால புத்திசாலியாகி இன்னைய வரைக்கும் நான் எவ்வளோ தரம் ஞானத்தை ஸ்டோர் பண்ணேன், அதை பாருங்க. சண்டை போட்டுக்கிட்டு அவங்க விஷயம் இவங்க விஷயம் இதெல்லாம் புத்தியில ஸ்டோர் பண்ணிட்டு போகக்கூடாது. அப்போ பாவாத்மாவா ஆயிடுவோம். அதனால சொல்றாரு, இப்ப அழிவற்ற ஞான ரத்தினங்களை நிறைச்சி கொள்ள வேண்டும். வரதானம், கடலுக்கு அடியில் சென்ற அனுபவம் என்ற ரத்தினத்தை பெறக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மா ஆகுக. இப்ப நம்ம கடல்ல பீச்சில் நிக்கிறோம், பீச்சில் வெளியே நிற்கும் போது அலைகள்ல தான் காலை வைப்போம். அது ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே கடலுக்கு அடியில போயிட்டீங்கன்னா நிறைய முத்து ரத்தனம் எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி முக்குளிக்க வாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது கடலுக்குள்ள போய் தான் அந்த முத்து எடுப்பாங்க. அதுல நிறைய கிடைக்கும் பொக்கிஷங்கள்லாம். இப்ப பாபா ஞான கடல் இல்லையா? ஞான கடல்ல அப்படியே மேலோட்டமா அவரை நினைச்சீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. அவர் நல்லா ஆழ்ந்த மனசுல அவரை நல்லா நினைக்கும் போது கடலுக்கு அடியில போய் அனுபவம் என்ற ரத்தனத்தை, அப்பதான் ரத்தனம் ஞான ரத்தனங்கள்லாம் நிறைய கிடைக்கும். சிந்தனை பண்ண நிறைய கிடைக்கும். அதனாலதான் ஞானத்தை
சிந்தனை பண்ணுங்க, அனுபவம் பண்ணுங்கன்றாரு. பாபா சொல்ற ஒவ்வொரு ஞான பாயிண்ட்டையும் ஆழத்துல போய் கடலுக்கு அடியில போய் அனுபவம் பண்ணுங்கன்றாரு. ஆழத்துல போய் சிந்தனை பண்ண பண்ண ரத்தனங்கள்லாம் வரும்ன்றாரு. அதை பெறக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மாக, அப்பதான் சக்தி நிரம்பும் ஆத்மாலன்றார். சக்திசாலி ஆத்மா ஆகுவதற்காக யோகத்தின் ஒவ்வொரு விசேஷத்தன்மையினுடைய, ஒவ்வொரு சக்தியினுடைய மற்றும் ஞானத்தின் ஒவ்வொரு முக்கியமான கருத்தினுடைய பயிற்சி செய்யுங்கள். இப்ப என்ன சொல்றாருன்னா, சக்திசாலியா ஆகணும்னா, ஒரு நிமிஷம், பாபா சொல்றாங்க, சக்திசாலி ஆத்மா ஆகணும்னா யோகத்துல ஒவ்வொரு விசேஷத்தன்மையும் நம்ம யோகா பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற சக்தி, அப்புறம் ஞானத்தினுடைய ஒவ்வொரு முக்கியமான பாயிண்ட்டையும் சிந்தனை செய்ய சொல்றாரு, பயிற்சி செய்ய சொல்றாரு. இப்ப டெய்லியுமே ஞானத்தினோட பாயிண்ட் ஒன்னொன்னா பயிற்சி செய்ய சொல்றாரு. பயிற்சியாளரான அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய ஆத்மாவிற்கு முன்பாக எந்த விதமான தடையும் நிற்க முடியாதுன்றாரு. இப்ப நம்ம சக்தி இல்ல ஆத்மால அப்படின்னு சொல்றோம்ல, அது சொல்லவே முடியாது. எப்பயுமே சக்திசாலியா இருப்போம். எப்ப பார்த்தாலும் இந்த பாபா கொடுக்குற அந்த பயிற்சிகளை செஞ்சுட்டே இருக்கும். சொமான் பயிற்சி செய்யறோம், அன்புல மூழ்கி இருக்கிறோம் அப்படின்னா எந்த விதமான தடையும் நமக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஆகையினால் பயிற்சியின் ஆய்வகத்தில் அமர்ந்துருங்கன்றாரு. இப்போது வரை ஞானத்தின் கடல், குணங்களின் கடல், சக்திகளின் கடலில் மேலோட்டமான அலைகள்ல தான் ஆடுறீங்க. இப்ப நம்ம மேலோட்டமாக தான் ஞானத்தை கேட்குறோம், மேலோட்டமாக தான் குணங்கள்ல முழுகிறோம், மேலோட்டமாக தான் சக்தியெல்லாம் வாங்குறோம். ஆனா இன்னும் நம்ம ஆழத்துல போலன்றார். ஆனால் இப்போது கடலின் அடிக்கு செல்லுங்கள், அப்போது அநேக விதமான விசித்திரமான அனுபவங்களின் ரத்தினங்களை அடைந்து சக்திசாலி ஆத்மாவாக ஆகிடுவீங்கன்ட்டு பாபா சொல்றாங்க. ஸ்லோகன்: அசுத்தம் தான் விகாரம் என்ற போதங்களை வரவேற்கிறது. அதாவது ஏதாவது ஒரு அசுத்தம் நம்மள்ட்ட தூய்மையற்ற தன்மை ஏதாவது நிறைஞ்சிருந்தாதான் அது விகாரம் என்ற போதங்களை நமக்குள்ளார வர வைக்குது. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் ஏதாவது அதுல அம்சம் இருந்தா கூட தூய்மை இல்லாம நம்ம இருக்கும் போதுதான் அது உள்ள நுழைஞ்சிருதுன்றாரு. ஆகையினால் இப்ப வீடு சுத்தமா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விளக்கேத்துல ஒரு இது ஏத்தலை அப்படின்னா, விளக்கேத்துனா அந்த பத்தி ஏத்தனா என்ன பண்ணுவோம், அந்த வாயுமண்டலம் தூய்மையா இருக்கும், வைப்ரேஷன் நல்லா இருக்கும், நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் வெளியே போயிடும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள வரும்னு சொல்லுவாங்க, பக்தியில சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீடு கிளீன் பண்ணுவாங்க. அதனாலதான் வெள்ளிக்கிழமை துடைக்கிறது இதெல்லாம் பக்தியில வீடை கிளீன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வீடையே நம்ம கிளீன் பண்ணி சுத்தமா வச்சிருக்கும் போது ஆத்மால மனசுல சுத்தமா வச்சுக்காங்க. ஆத்மால எந்த ஒரு அசுத்தமும் இருக்கக்கூடாது, தூய்மையற்ற தன்மை எண்ணங்கள்ல கூட இருக்கக்கூடாது. அது இருக்கும் போதுதான் அந்த விகாரம் நுழையுது. ஏதாவது எண்ணத்துல வந்துட்டா கூட வந்துடும், விகாரன்ற போதும் வரவேற்கிறதுன்றாரு. அப்ப உள்ள வந்துடும். இப்ப நம்ம விளக்கேத்தி வைக்காம வத்தி ஏத்தி வைக்காம இருந்தா உள்ளார துர்நாற்றம் வீசும். துடைக்காம இருந்தானா வீடே ஒரு மாதிரி அழுக்கா இருக்கும். அப்போ அந்த அந்த எல்லாமே அழுக்கு வர ஆரம்பிக்கும். அதுதான் பூதங்களை கூட வரவேற்கும். அந்த மாதிரிதான் இங்கேயும் நம்ம ஆத்மா சக்திசாலியா இருக்கணும்னா நம்ம தூய்மையற்ற தன்மை ஃபுல்லா போகணும். அப்பதான் பூதங்கள் வராது. ஆகையினால் சங்கல்பங்களிலும் கூட சுத்தமானவரா ஆகுங்கன்றார். அதனாலதான் எண்ணத்தை கூட சுத்தமா வச்சுக்கோங்க. வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தமா வச்சுக்கிறோம் இல்லையா, அத மாதிரி மனசை கூட்டி பெருக்கி சுத்தமா வைங்கன்றாரு. பழசெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க, எது எதெல்லாம் தேவையில்லையோ டெலீட் பண்ணிடுங்க. இதை நீ யோசிச்சு பாருங்க, இதை நினைச்சா எனக்கு நல்லதா, என் ஆத்மாவுக்கும் நல்லதா, இது நினைச்சா நல்லது இல்லைன்னா அதை டெலீட் பண்ணிடுங்க, சுத்தமாக்குங்கன்னு சொல்றாரு. எண்ணங்கள்ல கூட சுத்தமானவர் ஆகுங்கள். அவ்யக்த சமிக்ஞை எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள். எவ்வாறு பிரம்மா பாபா விசேஷமான சிரேஷ்ட சங்கல்பத்தின் மூலம் குழந்தைகளை வரவேற்றார், அதாவது படைப்பை படைத்தார். பாபா வரும்போது ஒரு ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க 12 வயசு 9 வயசு, அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் நான் நினைச்சாரு, இது கூட தேவதையா ஆகக்கூடிய குழந்தை அப்படிதான் நினைச்சாரு. எல்லாருக்குமே மரியாதை கொடுத்தாரு, சிரேஷ்ட சங்கல்பம் வச்சாரு, இவங்க வருங்கால தேவதைன்னு வச்சாரு. நம்ம அந்த மாதிரி எல்லாரையும் பார்க்கணும். இவங்கெல்லாம் மாறுவாங்களா, இவங்கெல்லாம் பிகேவா அப்படின்லாம் நினைக்க கூடாது. நம்ம எல்லாருமே கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அவங்கள பாபா தான் பாலனை பண்றாரு, அவங்கள எல்லாம் ஸ்தாபனை பண்ணியிருக்கிறாரு, அவங்கள எல்லாரையும் வர வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் கடவுள் வர வச்சிருக்காருன்னா அவங்க தேவதையா தான் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வரவேற்கணுன்றாரு. இந்த சங்கல்பத்தின் படைப்பு கூட குறைந்தது அல்லன்றாரு. இந்த எண்ணத்தை உருவாக்குறது இல்ல, அது கூட குறையது அல்ல. சிரேஷ்டமான சக்திசாலியான சங்கல்பமானது பிரேரணை கொடுத்து விதவிதமான தர்மங்களின் திரைகளில் இருந்து விலக்கி அருகாமையில் கொண்டு வந்ததுன்றாரு. இந்த மாதிரி நம்மளுடைய சங்கல்பம் தூண்டுதல் கொடுத்து யார் யாரோ முஸ்லீமு, கிறிஸ்டின்னு,
யார் யார் எங்கெங்கெல்லாம் பிறந்திருந்தாங்களோ அவங்கள எல்லாரையும் அங்கேருந்து விலக்கி திரையிலேருந்து விலக்கி அருகாமை பாபா கிட்ட சென்டருக்கு கொண்டு வந்துருச்சு. பிரம்மா பாபாவால் அவ்வாறு குழந்தைகளாகிய நீங்களும் கூட சக்திசாலியான சிரேஷ்ட சங்கல்பதாரியாக ஆகுங்க. பிரம்மா பாபா மாதிரியே இப்போ நினைங்க, எல்லாரும் வரணும். எங்க மூளை முடுக்குல தேவதைகள் ஒளிஞ்சிருக்கிறாங்களோ, ஆனா சாதாரண உடல்ல இருப்பாங்க, அவங்கள பார்த்தா இவங்களாம் தேவதையா ஆகக்கூடிய ஆத்மாவா, இப்படி மோசமா இருக்கிறாங்க, இப்படி மோசமா பேசுறாங்கலாம் நினைக்காதீங்க. அவங்களும் தேவதையா ஆகக்கூடியவங்க தான். ஏன்னா சென்டர்ல காலை வச்சிட்டாங்கனாலே கண்டிப்பா அவங்க வரக்கூடியவங்க தான், பிரஜையா கூட வந்துருவாங்க. அதனால நம்ம அந்த சிரேஷ்ட சங்கல்பம் வைக்கணும், இவங்களாம் வருங்கால தேவதைகள்ட்டு. அதனால சக்திசாலியான சிரேஷ்ட சங்கல்பதாரியா ஆகுங்க. தன்னுடைய சங்கல்பங்களின் சக்தியை அதிகம் செலவு செய்யாதீங்கன்றாரு. எண்ணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கன்றாரு. வீணாக இழக்காதீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. தவறான ஒரு நெகட்டிவ் தாட்டு கூட வரக்கூடாது, யாரை குறித்தும் வரக்கூடாது. அந்த அளவுக்கு சங்கல்ப சக்தியை சேமிங்கன்றாரு. சிரேஷ்ட சங்கல்பத்தினால் பிராப்தியும் சிரேஷ்டமானதாக ஆகிவிடும். நம்ம எண்ணம் நல்லா ஆக ஆக நம்மளோட பிராப்தியும் சொர்க்கத்துல நல்லதா அமையும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி தாமா, நன்றி பரிவாரம்.